بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய பேர் அருளால் ஜும்மாவுடைய தினத்தில் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லத்தில் முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கிற நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் ஜும்மாவுடைய முழு கூலியை தந்தருள்பாலிப்பானாக என பிரார்த்தித்து உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய ஈமான் என்பது ஏற்ற இறக்கங்களுக்கு சொந்தமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். ஒரு முஸ்லிமுடைய ஈமான் சில பொழுதுகளில் உயர்வாகவும் சில பொழுதுகளில் குறைவாகவும் காணப்படும். ஆனால் அறவே ஈமான் இல்லாத நிலையை அவன் அடைய மாட்டான் என்று கற்றுத்தந்தார்கள். அந்த ஈமானை புதுப்பிப்பதற்கு, அந்த ஈமானை எப்போதும் தக்க வைத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் பல்வேறு வழிகளை காண்பித்து தந்திருக்கிறது. அது முதலாவது வழி உபதேசங்களை செவிமடுப்பது என்று இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அல் குர்ஆன் சுன்னா வாயிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு நினைவூட்டுதல்களை மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிறார். யார் இந்த நினைவூட்டுதல்களை தங்களுக்கானது என்று எண்ணி அவ்வப்போது எடுத்துக்கொண்டே இருக்கிறார்களோ அவருடைய ஈமான் பசுமையாக இருக்கும். எவர்கள் இந்த உபதேசங்கள் எல்லாம் பிறருக்கானது, மற்றவர்களுக்கானது என்று கருதி பொடும்போக்காக இருப்பார்களோ அவருடைய ஈமான் குறைந்து கொண்டே போகும் என்பது நிதர்சனமான உண்மை. ஒரு ஜும்மா சொற்பொழிவு ஒன்று நடக்குது. இஸ்லாமிய அழைப்பாளர் ஒரு செய்தியை, ஒரு நல்ல செய்தியை சொற்பொழிவில் நினைவுபடுத்துகிறார். அந்த செய்தி பற்றி மக்கள் எல்லாம் பேசுகிறார்கள், ஜும்மாவுக்கு பிறகு பேசுகிறார்கள். அந்த செய்தி மக்கள் மன்றங்களில் பேசு பொருளாகிறது. அப்போ நாம் என்ன சொல்லுவோம்? ஜும்மாவில் கேட்கப்பட்ட அந்த செய்தியை நமக்கானது என்று எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக இந்த செய்தி இந்த ஜமாத்திற்கானது, இந்த செய்தி அவருக்கானது, இந்த செய்தி இவருக்கானது என்று பிறரோடு உபதேசங்களை ஒப்பிட்டு பார்க்கிற வளமை நம்முடைய வளமை. எப்போதும் ஜும்மாவுடைய சொற்பொழிவுகளில் அமர்ந்து அல்லது இறை நினைவூட்டல்களை பெறும்போது ஒரு இறை நம்பிக்கையாளன் அந்த உபதேசம் நமக்கானது என்று எப்போது கருதுகிறானோ அப்போது அவனுடைய ஈமான் துளிர்விட ஆரம்பிக்கிறது, பசுமையாக இருக்க ஆரம்பிக்கிறது. நம்மள்ட்ட இருக்கிற பெரிய முக்கியமான பின்னடைவு அதுதான். இஸ்லாம் போதிக்கிற எல்லா ஒழுக்க மாண்புகளும் நன்னெறிகளும்
அதை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருப்போம். இஸ்லாம் சொல்லுகிற சட்ட திட்டங்களை அவர் எப்படி பின்பற்றுகிறார், அவர் எந்த அளவில் பின்பற்றுகிறார், எவ்வளவு சதவீதத்தில் பின்பற்றுகிறார் என்று பார்த்து 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 நம்முடைய சொந்த வாழ்வில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வைத்திருப்போம். நிறைய நேரங்களில் பாருங்களேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபதேசங்களின் வாயிலாக நமக்கு ஒரு நினைவூட்டலை தருகிறான் என்றால் அது அல்லாஹ்வுடைய அருள். ஒரு சொற்பொழிவுக்கு வந்து அமர்கிறோம், அந்த சொற்பொழிவு நமக்கு சொன்னதை போன்றே ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டால் இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணை மிச்சம் இருக்குன்னு அர்த்தம். பள்ளிவாசலுக்குள்ளாக வந்து அல் குர்ஆனை திறந்து பார்க்கிறோம், ஓத ஆரம்பிக்கிறோம். திடீர்னு எடுத்து பக்கத்தை திறந்ததும் நம்மிடத்தில் என்ன பிழை இருக்கிறதோ அந்த வசனம் கண்ணில் தென்படுகிறது. அப்படி தென்படுமாக இருந்தால் இன்னும் அல்லாஹ்வுடைய கருணை மிச்சம் இருக்கிறது என்று அர்த்தம். இணையதளத்தை திறந்து இஸ்லாமிய அறிஞர்களுடைய சொற்பொழிவுகளை கேட்கிறோம். பொதுவாக இணையதளத்தை திறந்தால் நம்முடைய வாழ்வில் என்ன பிழை இருக்கிறதோ அதை பற்றி அந்த இஸ்லாமிய அறிஞர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிழைகளுக்காக குற்றங்களுக்காக நமக்கு நினைவூட்டல்களை அனுப்பி கொண்டிருந்தான் என்றால் இன்னமும் அல்லாஹ்வுடைய கருணை நம் மீது இருக்கிறது, நாம் திருந்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் என்று பொருள் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நினைவூட்டல்கள் நமக்கு வந்து சேரவே இல்லை, அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பே ஏற்படுத்தலை என்றால் கெட்டெழிஞ்சு நாசமா போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டுட்டான்னு பொருள். நிறைய பேர்கிட்ட பாருங்க, அவர்களுடைய பிழைகளை அவர்கள் சுய பரிசோதனை செய்யவே மாட்டார்கள். ரொம்ப சொற்பமான பேர் தான் அவன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை சுய பரிசோதனை செய்து கொண்டிருப்பார். தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஓட்டைகள் பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு மற்றவனுடைய பிரச்சனையில் இருக்கிற நுனிப்புள் பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் போய் பார்த்து கொண்டே இருப்பான், பேசிக்கொண்டே இருப்பான். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கெட்டெழிஞ்சு நாசமா போன்று என்ன செஞ்சுட்டான், அவனுடைய கருணையிலிருந்து நம்மை தூரமாக்கி விட்டான் என்று பொருள். அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், 51வது அத்தியாயத்தினுடைய 55வது வசனத்தில் சொல்கிற போது, வதக்கிர் ஃபஇன்ன ذِكْرَى تَنْفَعُ الْمُؤْمِنِينَ, இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபதேசத்தை கொண்டு பலன் வைத்திருக்கிறான். அவர்கள் இந்த உபதேசத்தை கேட்கிற போது அவருடைய ஈமான் துளிர்க்கிறது, அவருடைய வாழ்வு மேம்படுகிறது, அவர்கள் தங்களை செதுக்கிக் கொள்கிறார்கள், நல்லவர்களாக மாற்றிக்கொள்கிறார்கள். ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபதேசத்தில் அப்படி ஒரு பரக்கத்தை வைத்திருக்கிறான். வதக்கிர், நபியே மக்களுக்கு நீங்கள் நினைவுபடுத்துங்கள், சொல்லிக்கொண்டே இரு. ஃபஇன்ன ذِكْرَى تَنْفَعُ الْمُؤْمِنِينَ, உபதேசம் அவர்களுக்கு பலனளிக்கும். கற்பனை செஞ்சு பாருங்களேன், ஜும்மா என்ற ஒரு நாள் இல்லாமல், ஜும்மா என்கிற ஒரு குத்துபா இல்லாமல் வெள்ளிக்கிழமையும் லொகர் தொழுகையாக இருந்து இந்த குத்துபா பிரசங்கள் இல்லாமல் போயிருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கடமையாக்காமல் விட்டு இருந்தால் நம்முடைய நிலைமையெல்லாம் என்னவா இருந்திருக்கும்? ஏதோ கொஞ்ச நஞ்ச ஈமான் மிச்சம் இருக்கிறது. எதன் காரணமாக? வாரத்திற்கு ஒரு முறை அங்கம் வகிக்கிற ஜும்மாவுடைய சொற்பொழிவு தான் அடுத்த ஒரு வார காலத்திற்கு நம்மை பாதுகாக்க போதுமானதாக இருக்கிறது. இல்லைன்னா நம்மளும் என்ன செஞ்சிருப்போம்? ஜும்மாக்களே இல்லாத ஒரு வாழ்வு இருந்தால் எங்கோ ஹிதாயத்திலிருந்து தூரமாகி போயிருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபித்தோழருடைய வாழ்வை பற்றி சிலாகித்து சொல்லும்போது, நபித்தோழர்களுக்கு ஒரு இயல்பு இருந்தது, அவர்கள் தங்களுடைய குற்றங்களை பெரிதாக கருதுவார்கள், பிறர் குற்றங்களை பொருட்படுத்த மாட்டார்கள். இன்னொருத்த லைஃப்பை போய் ஆழமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இன்ச்சு பை இன்ச்சா கண்ணுக்கு எதிராக ஒரு பிழையை பார்த்தா அதை தட்டி கேட்பார்கள், அதற்கு நியாயம் கேட்பார்கள், அவ்வளவுதான். இன்னொரு மனிதனுடைய பிழையை தோண்டி தோண்டி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள். மாறாக நபித்தோழர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்றால், வேறொரு சஹாபிக்கோ வேறொரு தோழருக்கோ வேறொரு சமுதாயத்திற்கோ அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி இருந்தால் அது தனக்கு எறப்பட்டதை போன்றே உணர்ந்து கொள்வார்கள், அதிலிருந்து பாடம் படிப்பார்களா. அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் ஒரு செய்தியை இறை நம்பிக்கையாளர்களுக்கு நினைவுபடுத்துகிறார். அதாவது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிலாயித்து சொல்வதற்காக
அல்லாஹ் அல் குர்ஆனுடைய 49வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தில் சொல்கிறான், இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுடைய நபியின் முன்பாக உங்களுடைய சப்தங்களை உயர்த்த வேண்டாம் என்று ஒரு வசனத்தை இறக்குகிறார். தப்சீர் இப்னு கசீரில் இடம்பெற்றிருக்கிறது. இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த வசனம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் மத்தியில் நடந்த ஒரு காரசாரமான உரையாடலை குறித்து சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அந்த வசனம் எதற்கு அருளப்பட்டது என்றால், ஒரு செய்தி, ஒரு விவாதம் ஒன்று நடைபெறுகிறது. ஒரு கௌமுக்கு ஒரு தலைவரை நியமிக்க வேண்டும். யார் தலைவராக நியமிக்கப்பட வேண்டும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஒருவரை முன்மொழிகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் வேறொருவரை முன்மொழிகிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. அவர்கள் தங்களுடைய சப்தத்தை நபியின் சபையில உயர்த்தி பேசினார்கள். எனவே அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கியதாக அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று இப்னு கசீர்ல அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த வசனம் இறக்கி அருளப்பட்ட சில தினங்களில் மஸ்ஜித் நபவியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களுடைய வருகையை அவ்வப்போது நபி அவர்கள் கண்காணிப்பார்கள். அப்படி கண்காணிக்கிற போது சாபித் பின் கைஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு நபி தோழர் தொடர்ச்சியாக சில காலம் அந்த மஸ்ஜித் நபவிக்கு வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொள்கிறார்கள். ஆள் அனுப்பி சாபித்தை விசாரித்து வரும்படி சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்ட அந்த நபர் சாபித் பின் கைஸ் அவருடைய வீட்டுக்கு போய், சாபித்தே என்ன ஆயிற்று உனக்கு என்று கேட்டபோது அவர் சொல்கிறார்கள், எனக்கு கேடு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லி தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிக்கிறார்கள். தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிக்கிறார்கள். அவர் அழுவதை பார்த்து அந்த நபி தோழர் சாபித் பின் கைஸை ஆறுதல் படுத்தி, தோழரே உங்களுடைய பிரச்சனை என்ன என்று கேட்டபோது சாபித் சொல்கிறார், அல் குர்ஆனில் ஒரு வசனம் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியின் சபையிலே நீங்கள் குரலை உயர்த்தி பேச வேண்டாம், நபிக்கு முன்பாக உங்கள் குரலை உயர்த்த வேண்டாம் என்று ஒரு வசனம் வந்திருக்கிறது. என்னுடைய குரல் இயல்பாகவே உயர்வான கனத்த குரலுக்கு சொந்தக்காரன் நான். நபியின் சபையில இயல்பா பேசினாலே என்னுடைய சப்தம் உயர்வாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில சொல்கிறார், அவ்வாறு யார் சொல்கிறார்களோ, உயர்த்தி பேசுகிறார்களோ, அவருடைய நல்லறங்கள் அளிக்கப்பட்டு அவர் நரகத்திற்கு சொந்தக்கார் என்று சொல்கிறார். அதை நினைத்து சாபித் தன்னைத்தானே வருத்தி கொண்டு அழுதார் என்று அந்த நபி தோழர் சொல்கிறார். இந்த செய்தி அப்படியே கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், சாபித் வருத்தப்படுகிறார், இந்த அல் குர்ஆனுடைய வசனம் தனக்கு எறலப்பட்ட உபதேசம் என்று அவர் கருதுகிறார் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொன்னார்கள், சாபித் நரகவாசி அல்ல, சொர்க்கவாசி, அவரிடம் போய் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு நபித்தோழருடைய மனோப்பாங்கு எப்படி இருக்கு? வேறு யாரோ 2 பேருக்கு இறக்கி அருளப்பட்ட அல் குர்ஆனுடைய வசனம், இந்த மொத்த சமுதாயத்திற்கு இறக்கி அருளப்பட்ட வசனம். இத்தனைக்கும் சாபித் பின் கைஸ் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொற்பொழிவாளர்களுடைய பட்டியலை வைத்திருந்தார். சப்தமா எங்கேயாவது பேசணும்னா அதற்காக நியமிக்கப்பட்டவர்களில் ஒருவர் சாபித் பின் கைஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சிலாகித்து வைத்திருந்தார்கள். என்றாலும் அவருக்கு ஒரு குற்ற உணர்வு, நபியின் சபையிலே நாம் உயர்த்தி பேசிவிட்டால் பிழையாகிவிடும், நரகத்திற்கு சொந்தக்காரர்களாகிவிடும் என்பதற்காக நபியுடைய சபைக்கு வருவதையே தவிர்த்தார் என்று இப்னு கசீர்ல திருக்குர்ஆன் விரிவுரைகளை பார்க்கிறோம்டா. அப்படித்தான் இருக்கணும். சொல்லப்படுகிற சொற்பொழிவுகள், எழுதப்பட்டிருக்கிற வாசகங்கள், ஊர் உலகங்களிலிருந்து கிடைக்கிற உபதேசங்கள் எல்லாம் பிறருக்கானது என்பதை கைவிட்டு விட வேண்டும். அது நமக்கானது என்று புரிந்து கொள்ளணும். அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான நேரத்தில் சொல்லப்படுகிற உபதேசங்களுக்கென்று ஒரு ஆற்றலை வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபீல் அவலுடைய பிறை 12 திங்கட்கிழமை முற்பகல் மௌத்தா போனாங்க. ஒரு 5 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு நிலைமை மோசமாகி ரபீல் அவல் பிறை 12 அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறாங்க. சஹாபாக்களால ஜீர்ணித்துக் கொள்ள இயலல. நபி அவர்கள் மரணித்தார்கள் என்று சொற்பொழிவுகளை கேட்கிற போதே நமக்கெல்லாம் உள்ளம் என்ன செய்கிறது? கனகனத்து போகிறது, மெய்யெல்லாம் சிலிர்த்து போகிறது. நபி அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்?
தன்னோடு வாழ்ந்த தோழர்களை விட்டுவிட்டு நபி அவர்கள் பிரிந்த போது நபி தோழர்களால் ஜீரணித்துக் கொள்ளவே இயலவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தை சில நபி தோழர்கள் ஏற்றுக்கொள்ளல. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய இந்த ஊருக்கு வந்த நாள் எனக்கு நினைவிருக்கிறது. அதை போன்றதொரு மகிழ்ச்சியான பிரகாசமான நாளை நான் வாழ்நாளில் கண்டதில்லை. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து போன நாள் எனக்கு நினைவிருக்கிறது. அதை போன்ற இருண்ட துக்கத்திற்குரிய நாளை மக்கா மதீனாவாசிகளாகிய நாங்கள் கண்டதில்லை என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையில் இருந்த நபித்தோழர்கள் எல்லாம் அழைத்து ரோஷத்தோடு சஹாபாக்கள் மத்தியிலே உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள் என்று சில முனாஃபிக்குகள் சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்கள் என்று சில முனாஃபிக்குகள் சொல்கிறார்கள். அப்படி அல்ல. அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 40 தினங்கள் கற்பதற்காக போனாரே, அல்லாஹ்வை பார்ப்பதற்காக போனாரே, அதே போல எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வை பார்க்க போயிருக்கிறார்கள், விரைவில் திரும்புவார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். விரைவில் திரும்பி யாரெல்லாம் நபி அவர்கள் மரணித்தார்கள் என்று சொன்னார்களோ அவர்களுடைய கை கால்களை வெட்டுவார்கள் என்று ஆக்ரோஷமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்த சஹாபி. ஏனைய சஹாபாக்கள் நபித்தோழர்கள்லாம் திகைத்து போய் உமர் அவர்களுக்கு மறுத்து பேசாமல் உமர் அவர்கள் பேசுகிற சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நேரங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியின் மரணத்தின் போது நபவியிலிருந்து தூரமான ஒரு பிரதேசத்தில் இருந்தார்கள். அந்த பிரதேசத்திலிருந்து விரைவாக மஸ்ஜித் நபவிக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே வந்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை பார்க்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக தூங்குவதைப் போல அவருடைய ஜனாசா இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு 2 முறை மரணத்தை ஏற்படுத்த மாட்டான், முதல் மரணத்திலேயே நீங்கள் அதை தழுவிக்கொண்டீர்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியை முத்தமிட்டு வெளியே வந்து சபையை பார்த்தார்கள். சபை அலங்கோலமாக இருக்கிறது. மக்களை எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கிறார்கள், வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மக்கள் பார்ப்பதாக தெரியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரின் மீது ஏறி கலிமா ஷஹாதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். மெல்ல மக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பார்வையிலிருந்து திரும்பி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க ஆரம்பித்தார்கள். மிம்பரை நோக்கி மக்கள் வர ஆரம்பித்து அபூபக்கர் என்ன பேச போகிறார் என்று காத்திருந்த போது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை அக்கீதாவை, அது சுன்னத் வல் ஜமாத்தாக இருந்தாலும் முஜாஹிதுகளாக இருந்தாலும் தப்லீக்காக இருந்தாலும் எல்லா தரப்பினருக்குமான அக்கீதாவை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையில் பிரகடனப்படுத்தினார்கள். என்ன சொன்னார்கள்? யாரெல்லாம் முஹம்மதை வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், முஹம்மத் வஃபாத் ஆகிவிட்டார், மௌத்தாகிவிட்டார் என்று சொன்னார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் தெரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ் உயிரோடு இருப்பவன், என்றென்றும் நித்திய ஜீவனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள். அதான் அக்கீதா. நபியாக இருந்தாலும் வெளிமார்களாக இருந்தாலும் அவுலியாக்களாக இருந்தாலும் தலைவர்களாக இருந்தாலும் யார் அல்லாஹ்வுடைய அந்தஸ்திற்கு இணையாக மாட்டார்கள், அது ரசூலுக்கும் பொருந்தும் என்று சொல்லிவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தினுடைய 144வது வசனத்திலே சொல்லுகிறார்கள், வமா முஹம்மதும் இல்லா ரசூல். அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், முஹம்மதை உங்களுக்கு நான் ஒரு ரசூலாக அனுப்பி இருக்கிறேன், அவ்வளவுதான். கடவுளுடைய அல்லாஹ்வுடைய சக்திகளை நாம் அவருக்கு கொடுக்கவில்லை. கத் ஹலத் மின் கப்லிஹி ருசூல், இதுபோல ஏராளமான நபிமார்களை நாம் அனுப்பி இருக்கிறோம். பலர் வந்து போய் இருக்கிறார்கள். அஃபைம்மா தஅகுதிலன் கலப்தும் அலா அகாபிக்கும் வமை யன்கலிப் அலா அகிபைஹி ஃபலை யதுர்ருல்லாஹு ஷைஆ. அப்போது அல் குர்ஆனுடைய வசனத்தை நினைவுபடுத்துகிறார்கள். உங்களுக்காக நியமிக்கப்பட்ட உங்களுடைய தூதர் வஃபாத் ஆகிவிட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் உங்களுடைய பழைய மார்க்கத்திற்கு விரண்டோடி விடுவீர்களா என்கிற அல் குர்ஆனுடைய வசனத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓத ஆரம்பிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட சஹாபாக்கள் திகைத்து போறாங்க.
அப்போதான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது, அல் குர்ஆன்ல இப்படி ஒரு வசனம் இருக்கு, நாம ஏன் அதை மறந்துட்டோம்னு ஞாபகம் வருது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அதை ஓத ஆரம்பித்ததும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதுவரையில் என்னுடைய மனோநிலை வேறு மாதிரியாக இருந்தது. அந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை கேட்டது என்னுடைய கால்கள் எல்லாம் தளர்ந்து போய் நான் அப்படியே சரிந்து விட்டேன். நபி அவர்கள் வஃபாத்தானார்கள் என்று உணர்ந்து கொண்டேன் என்று சொன்னார்கள். அந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை நான் கேட்டது என்னுடைய கால்கள் எல்லாம் தளர்ந்து விட்டது, நான் அப்படியே சரிந்து விட்டேன். நபி அவர்கள் வஃபாத்தானார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அதன் பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜனாசா நல்லடக்கம் பற்றி விவாதிக்கப்பட்டதாக இஸ்லாமிய வரலாறுகளில் பார்க்கிறோம். அப்படியானால் ஒரே ஒரு அல் குர்ஆனுடைய வசனம் 1400 ஆண்டுகளாக இறக்கி அருளப்பட்ட அதே வசனம் மீண்டும் ஒரு முறை ஒரு சபைகளிலே மீண்டும் ஒளியப்படுமாக இருந்தால் அதிலிருந்து நற்பெயர்களை பெற்றுக்கொள்கிற, உபதேசங்களை பெற்றுக்கொள்கிற நல்ல ஒரு பழக்கம் சஹாபாக்களுக்கு இருந்தது. அப்படியான பழக்கத்திற்கு சொந்தக்காரர்களாக என்றைக்கு நாம் மாறுகிறோமோ அப்போதுதான் சுயவாழ்வுகளை சீர்திருத்தத்தை ஏற்படுத்த முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபதேசங்களை பலனளிக்கக்கூடிய நல்ல மக்களாக, அவனுடைய கருணையின்பால் பட்ட நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்குரியவர்களே, சமுதாயத்தில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளை பார்த்து அவ்வப்போது அங்கலாய்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம். என்ன சொல்கிறோம்? எதுவுமே சரியில்லை, யாரும் சரியில்லை, ஜமாத்துகள் சரியில்லை, தலைவர்கள் சரியில்லை, பின்பற்றுபவர்கள் சரியில்லைன்ட்டு நிறைய அங்கலாய்ப்புகளை பேசுகிறோம். எல்லா இடத்துல இருக்கிறவன்ட்டு ஏதாவது பிரச்சனை இருக்குது. ஏன் பிரச்சனை இருக்குது? வாழ்வில் நம்மை பார்ப்பதற்கு பதிலாக சதா நேரமும் பிறரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் கொஞ்சம் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். வேற ஒரு நபர்கள் சின்ன பிழை செஞ்சுட்டா நமக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருது, ஜீர்ணிக்க இயலலை. இஸ்லாத்திற்கும் சமுதாயத்திற்கும் களங்கம் விளைவிக்கப்பட்டதாக ஆக்ரோஷமாக கொந்தளிக்கிறோம். ஆனால் நாம் பெரும்பாவம் செய்து கொண்டு அதற்கு ஒரு நியாயமான கற்புதங்களை வைத்திருக்கிறோம். எனக்கு நான் செய்யும் போது பாரதூரமான பெரும்பாவங்களை எல்லாம் செஞ்சுக்குவேன். அப்படியே நான் என்னுடைய நப்சுக்கு என்ன சொல்லிக்குவேன்? நான் செய்த பிழைக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லிக் கொள்ளுவேன். ஆனால் பிறருக்கென்று வருகிற போது கடுமையான ரோஷம் வருது. அவனை எப்படியாவது சட்டையை பிடிச்சி கேட்கணும்னு தோணுது. அவனுடைய தன்மானத்தை கிழித்து எறிய வேண்டும் என்று தோணுகிறது. இப்படி எல்லாரும் நினைக்க போய்த்தான் தலைவர்களிடத்திலும் பிரச்சனை, பொதுமக்களிடத்திலும் பிரச்சனை, பேச்சாளர்களிடத்திலும் பிரச்சனை, ஊர் முழுக்க பிரச்சனை ஏற்பட்டிருக்கிற காரணமே அதுதான். அது இஸ்லாமிய மரபோ நபித்தோழர்களுடைய சுண்ணாவோ கிடையாது. உபதேசத்தை உள்வாங்கிக் கொள்ளுகிற வழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ளணும். செவியையும் சிந்தனையையும் இஸ்லாமிய நல்லறங்கள் உபதேசங்களுக்காக தயாராக வச்சிருக்கணும். அது அல்லாஹ்வுடைய அருள். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். உபதேசங்களை கேட்பதற்கு நம்முடைய மனது இடம் கொடுக்கலண்டா உள்ளத்தில் கிபுர் நுழைஞ்சிருச்சுன்னு பொருள். அது எந்த கொள்கையில வேண்டாம் இருந்துட்டு போங்க. எவ்வளவு மாறுபாடுகள் உங்களுக்கும் எனக்கும் இங்க இருக்கிற சபைதாரர்கள் இருப்பவர்களுக்கு இருக்கலாம். யாராவது அல் குர்ஆன் சுன்னாவை முன்மொழிந்து இது இஸ்லாம் போதிக்கிறது, இது சத்தியத்திற்கு நெருக்கமானது என்று சொல்லும் போது ஆமாம்னு கேட்கிற செவியும் ஏற்றுக்கொள்ளுகிற சிந்தனையை இருந்தா ஈமான் மிச்சம் இருக்குன்னு பொருள். அதெல்லாம் இல்லை, நான் பார்த்துக்கிற, உன்னை விட நான் பெரிய அறிவாளி என்கிற மமதை இருக்குமே இருந்தால் ஆபத்தில் இருக்கிறோம் என்று பொருள். அவரவர்கள் அவருடைய சூழல்களை சரிபார்த்துக் கொள்வதுதான் இந்த ஜும்மானுடைய பிரதான செய்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான விசாலமான உள்ளம் கொண்டவர்களாக நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்சி சுன்னத் வல் ஜமாத் சார்பாக சுன்னத் வல் ஜமாத் கொள்கை விளக்க மாநாடு ஒன்று நடைபெற்று அதில் ஜியாரத் சம்பந்தமாக மௌலானா ஜலாலுதீன் அன்வாரி அவர்களிடத்தில் ஜியாரத் பற்றி கேள்வி எழுப்பும் போது மௌலானா ஜலாலுதீன் அன்வாரி அவர்கள் அல் குர்ஆன் சுன்னாவுடைய பார்வையில் பதில் ஒன்றை அளித்திருந்தார்கள். ஜியாரத் என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது. மன்னர்களுக்கு போய் மரண சிந்தனையை பெற்றுக்கொள்வது என்பது இஸ்லாத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. என்றாலும் கூட மன்னரைகளில் போய் தவாப் வரக்கூடாது, ருக்கு செய்யக்கூடாது, சஜ்தா செய்யக்கூடாது, அங்கே போய் பிரார்த்தனை செய்யக்கூடாது, ஒப்பாரியிட்டு ஓலமிடக்கூடாது என்கிற அல் குர்ஆன் சுன்னாவுடைய கருத்தை
மௌலானா ஜலாலுதீன் அன்வாரி அவர்கள் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை விளக்க மாநாட்டின் கேள்வி பதில் பகுதியில் சொன்னார்கள் என்பதை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வீடியோ காட்சிகள் பரவலாக இணையதளங்களில் வந்திருக்கிறது. அந்த செய்தியை பார்க்கிற போது மௌலானா அவர்கள் சத்தியத்தை மக்களுக்கு சமரசம் இல்லாமல் பேசியிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு தொடர்ந்து சத்தியத்தை பேசுகிற ஆற்றலை வழங்க வேண்டும். சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அந்த மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் செய்ய வேண்டும். அவருக்கு எதிராக வசைபாடுகளுடைய வாய்களுக்கெல்லாம் அல்லாஹ் கூட்டிட வேண்டும் என பிரார்த்தித்து அவர்களை பாராட்டி ஜும்மாவுடைய இரண்டாவது உரையை முடிவு கொண்டு வருகிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வக்கினா அதாபன்னார். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப் வ ஆখির தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.